பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அந்த தேவனை நம்ம பாடப்போகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 62ஆம் சங்கீதத்திலே, சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில். அந்நாள் பல வருஷ சஞ்சலம், பிள்ளை இல்லாத அந்த ஏக்கம் வேதனையை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபமாய் ஊற்றினார். ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்து இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இன்றைக்கி உங்கள் சஞ்சலம் என்ன, பாடு என்ன, எந்த கவலை உங்கள் நினைவை தூங்கும்போதும் எந்திரிக்கும் போதும் வேலை செய்யும் போதும் வாட்டி வரைக்குது, அதை பற்றியதான ஒரு பாடலை பாடி தேவ சமூகத்தில் ஊற்றி நாம் ஜெபிக்க போகிறோம். சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில் என்று பாடுவோம். சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுவே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுவே. செய்வது எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. என்ன செய்வது எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. உம் பாதை காட்டி நடத்தும் இந்த நேசரே, உம் பாதை காட்டி நடத்தும் இந்த நேசரே, உம் பாதத்திலே விழுந்து விட்டேன் நாதனே. உங்க பாதத்திலே விழுந்து விட்டேன் நாதனே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுவே. ஜெபிக்க முடியல, உம்மை துதிக்க முடியல, கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன். ஜெபிக்க முடியல, உம்மை துதிக்க முடியல, கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன். என் சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே, என் சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே. காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே, காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுவே. தவறி விடுகிறேன், மனம் பதறி விடுகிறேன், நிதானத்தை இழந்து தினம் தவிக்கிறேன். தவறி விடுகிறேன், மனம் பதறி விடுகிறேன், நிதானத்தை இழந்து தினம் தவிக்கிறேன். என்னை கைதூக்கி மீட்டு விடும் நேசரே, என்னை கைதூக்கி மீட்டு விடும் நேசரே. உம் கருணை காட்டி வழி நடத்தும்
நாதனே, உங்க கருணை காட்டி வழி நடத்தும் நாதனே, சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே, சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், அப்பா சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிருபை செய்வீராக, கிருபையின் நாதரே, இரக்கங்களின் பிதாவே, உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி ஆண்டவரே. என்ன பாடுகள் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், எங்கள் ஜெபத்திலே சோர்ந்து போகாதபடி என்னை ஊற்றுவீராக, விளக்கு சுடர் விட்டு எரிய செய்வீராக. ஜெபிக்க முடியல, உம்மை துதிக்க முடியல, கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன், போராட்டத்துல பிரச்சனையில முடியல, கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன், சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே, என் சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே, காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே, காலமெல்லாம் நன்றியோடு வாழுவே. சிறையிருப்பை மாற்றுகிறவரே, சஞ்சலத்தை மாற்றுகிறவரே, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை, உமக்கே நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேண்டுதல் என்ன? உங்கள் போராட்டம் என்ன? உங்கள் புலம்புதல் என்ன? ஜெபத்தை கேட்கிறவர் உயிரோடு இருக்கிறார். அவ்வளவு போராட்டம், புலம்பல், வேதனையில் யோபு பக்தன் சொன்னார், என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவர் நிறுத்து பார்த்து எனக்கு ஜெயம் தருவார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றே. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நீ உயிரோடு இருக்கிறவராக, நன்மை செய்கிறவராக, அற்புதம் செய்கிறவராக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உடைய தயவுக்கும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம சஞ்சலங்களை ஊற்றும் போது கதறி சொல்லுகிற வார்த்தையை கேட்கிறவர். இன்றைக்கு நாம் அந்த தேவாதி தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? வாங்க இணைந்து ஜெபித்து விடுவோம். ஆமென். சங்கீதம் 134:3 நாம் வாசிக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று இங்கு ஒரு நல்ல அழகான வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர் சீயோனிலிருந்து நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறாராம். எத்தனை மேன்மையான ஒரு காரியம் பாருங்கள். வானத்தில் பூமியில உண்டான சகலத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் சிருஷ்டித்தார். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் சீயோனிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சிருஷ்டித்து நம்மையும் ஆசீர்வதிக்க இன்றைக்கும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாவற்றையும் உண்டாக்கி தந்து
அதை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், லோத் அவனுடைய உறவினராக இருந்த அந்த லோத் சிறைப்பிடிக்கப்பட்டு போய்விட்டான். அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு அவன் போயிருக்கும் போது இதை கேள்விப்பட்ட ஆபிரகாம் தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்த 318 பேரை கூட்டிக் கொண்டு லோத் எங்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருக்கிறானோ அந்த இடம் வரைக்கும் தேடி போய் அந்த லோத்துவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான், காப்பாற்றி கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை ஆபிரகாம் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராகிய கர்த்தருடைய இருதயம் மகிழ்கிறது. இப்படிப்பட்ட வேதனையில் ஏதோ ஒரு சிக்கலில் அகப்பட்டிருக்கிற ஒருவருக்கு நாம் இந்த காரியத்தை நாம் செய்கிற போது, நம்மால் இயன்ற ஒரு காரியத்தை செய்கிற போது, அவர்கள் விடுவிக்கப்படுகிற போது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அடைவார்கள். ஆண்டவராகிய கர்த்தரும் மகிழ்ச்சியோடு கூட இந்த ஆபிரகாமை சந்திக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் தான் இந்த சம்பவம் இருக்கிறது. அங்கு உன்னதமான தேவனுக்கு ஆசாரியராய் இருந்த சாலேமின் ராஜா அவரை ஆபிரகாமை சந்தித்து, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். உன்னதமான தேவனுக்கு ஆசாரியராய் இருந்தவர் யார் என்றால், நமக்காக ஒரே தரம் பலியாகின சிலுவையில் பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியராக பலியானார். இந்த உன்னதமான தேவனுக்கு ஆசாரியராய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் அன்றைக்கு அந்த சாலேமின் ராஜாவாக சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சாலேமின் ராஜா என்றால் சமாதான பிரபு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி வழியாக அவருடைய பெயர் சமாதான பிரபு என்று எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுதும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லப்பட்டது. இந்த சாலேமின் ராஜா என்றால் சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆபிரகாம் அன்றைக்கு சந்தித்ததாக இந்த வேத வசனத்தில் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த மறைவாக ஆண்டவருக்கு செய்த காரியம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சின்னஞ்சிறியவர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் எவைகளை செய்வீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த அந்த காரியத்தை நிமித்தமாக வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று அந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் ஆசீர்வதித்ததாக நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மால் இயன்றதை பிறருக்கு ஏதோ ஒரு விதத்தில் தேவைப்படுகிற மக்கள் நடுவில் நாம் செய்கிற போது, ஒருவேளை அது ஜெபமாக இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு ஏற்ற ஆலோசனையாக இருக்கலாம், அவர்களுக்கு தேவைப்படுகிற ஏதோ ஒரு உதவியாக இருக்கலாம். அது பண உதவி மாத்திரம்தான் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு தேவைப்படுகிற எந்த ஒரு காரியத்திலாவது நாம் முன்னின்று ஒரு காரியத்தை நாம் செய்கிற போது, தகப்பனற்ற ஒரு பிள்ளைக்கு ஒரு திருமண காரியத்தில் நாம் ஏதோ நம்மால் இயன்ற உதவியை செய்வது, அல்லது அவர்கள் கல்லூரிக்கோ அவர்களுடைய படிப்பின் காரியங்களுக்கோ ஏதாவது இயன்றதை செய்வது, அல்லது அவர்கள் வீடு கட்டுகிற காரியத்தில் அவர்களுடைய ஏதோ ஒரு தேவையில் குறைவில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் ஆலோசனை கொடுத்தோ உதவி செய்தோ நம்மால் இயன்றதை செய்கிற போது கர்த்தருடைய இருதயம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதாம். அதனால் தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நானும் அப்படி செய்து ஆசீர்வதிக்கப்பட, இந்த ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள எனக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக என்ற வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும்
கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களால் இயன்றதை, எங்களால் முடிந்ததை, எங்களுக்கு தெரிந்ததை, ஆண்டவரே, எங்களுக்கு மற்ற பிறனாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்களால் இயன்றதை செய்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அனுபவிக்கவும் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்க ஆண்டவரை அறியாதிருக்கிற ஜனங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் அன்பண்டை வருவதற்கு ஏற்ற விதத்தில் கருவியாக எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.